நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நெஞ்சு பொறுக்கலையாம். இது அநியாயம், இதெல்லாம் அநியாயம், இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. ஐயாவுக்கு இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்து கவலை குறவலைய பிடிச்சா அப்படியே கவுதான். இதை மாத்தணும். இனிமேல் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க மூடிக்கிட்டு இருக்க மாட்டோம் கண்ணை. இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டியான அப்படின்னு சொல்லி கட்டத்து குதிச்சிருக்காப்புலப்பா. ஐயா அப்படி குதிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, டெய்லி ஒரு பிரச்சனை பேராசூட்ல இருந்து குதிக்குது. ஆனா அதெல்லாம் இவருக்கு பிரச்சனை இல்லையா, இதுதான் இவருக்கு பெரும் பிரச்சனையா, விளங்குமா அப்படின்னு சொல்லி ஐயாவை பார்த்து எமோட்டோ நடிச்சு ஐயாவை துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவங்களுக்கு என்ன கவலைன்னா, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் எப்பயாச்சும் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் எங்க மேல இறக்கப்பட்டு ஏதோ நல்லது பண்றாங்க, ஏதோ பாவத்துக்கு பண்ணிட்டு திரிகிறாங்க. ஆனா அது உங்களுக்கு பொருட்கள் இல்லை, அதையும் கெடுத்து விட்டு நாங்க வெறுங்கையை நக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும், அதானே உங்க ஆசை அப்படின்னு ஐயா யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காருல்ல அவர் மேல சராமரியா சைக்கிளை ஓட்டிட்டு திரிகிறாங்க சார். அவர் ஏன் குதிச்சாரு, ஆனா அவர் குதிச்சதுக்கு இவங்க ஏன் கொதிச்சாங்க, அவர் செஞ்சதுலையும் நியாயம் இருக்கு, இவங்க கொதிக்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்கு. பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம், இது மதியம் தர்பார் கூத்தடி கோபி. நீதிமன்றத்துக்கு திடீர்னு நாட்டோட பொருளாதாரத்து மேல ஒரு பயம் வந்துருச்சு. இப்படியே போனா நாடு என்னத்துக்கு ஆகுறது? இந்த சிவகார்த்திகேயன் திருவாப்புல இல்ல அதிகாரிகள்லாம் இருக்கியா இல்லையா, நாடு எங்கேதான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே நீதிபதியும் கேட்டிருக்காப்புல. அத கொஞ்சம் உண்மையில அவர் கேட்டதுல நியாயம்தான் இருக்கு. அந்த இதுல பஞ்சாயத்தை பத்தி பேசுவாங்க இல்ல, ஏண்டா பஞ்சாயத்து அறிவு கட்ட பஞ்சாயத்து, என் வீட்டு புள்ள 5 ரூபா பலூன் வாங்க வக்கில்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா? அதே மாதிரி உங்ககிட்ட வளர்ச்சிக்குன்னு மாநிலத்தோட வளர்ச்சிக்குன்னு கேட்டா கையை வடிவேலு மாதிரி உள்ள பாக்கெட்ல விட்டு வெறும் பாக்கெட்டை எடுத்து காட்டுவீல்ல, என்கிட்ட காசே இல்லைப்பான்ட்டு. அப்பையெல்லாம் இல்லாத காசு இந்த எலெக்ஷன் வரும்போது மட்டும் எங்கேருந்தியா உங்களுக்கு கொட்டுது? எவ்வளவுதான் உங்களுக்கு பணம், எப்படித்தான் இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு வருது, எங்கேருந்து வருது, எங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்க? ஏன் இப்படி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இலவசமாக கொடுத்து மக்களை நீங்க ஏமாத்த போறீங்க? என்ன மாதிரியான ஒரு நாட்டை நீங்க கட்டமைச்சுக்கிட்டு இருக்கீங்க? போற போக பார்த்தா எவனும் வேலையே பார்க்க வேண்டாம் போலையே, வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துட்டு வேலைக்கு பொங்கி சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து கிடக்கலாம் போலையே. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தாப்பா இருக்குது. மக்களை நீங்க எந்த அளவுக்கு சோம்பேறி ஆக்கி உங்களுக்காக உங்களோட அரசியல் லாபத்துக்காக மட்டும் மக்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த இலவசங்களை கொடுக்குறீங்களே, இனிமே இந்த இலவசங்கள் கொடுக்க கூடாது. நீண்ட கால இது பார்த்தீங்கன்னு வைங்கள, உங்ககிட்ட ஒரு மாநிலத்தோட கட்டமைப்பு வளர்ச்சிக்கு உங்ககிட்ட ஒரு நீண்ட கால திட்டம் இருந்தா பரவாயில்ல. ஒரு சாலை வசதி, ஒரு கல்வி வசதி, ஒரு மருத்துவ வசதி, இல்ல ஒரு கட்டமைப்பு வசதி, ஏதோ ஒண்ணு அது மக்களுக்கு நல்லது. நீங்க பண்றதெல்லாம் மக்களுக்கு நல்லதா சார்? என்னென்ன கொடுக்குறீங்க? சிலிண்டர் கொடுக்குறீங்க ஃப்ரீயா, சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு சைக்கிள் ஃப்ரீயா கொடுக்குறீங்க, அந்த சைக்கிளே இப்ப நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்கூட்டரு ஃப்ரீயா கொடுக்குறீங்க, ஸ்கூட்டரு இது வரைக்கும் யாரும் ஃப்ரீயாலாம் கொடுத்ததே கிடையாது. ஒரு வேளை ஏதாச்சும் லாட்டரி ஈட்டி விழுந்தா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஏதாச்சும் ஒரு இதுக்காக கொடுப்பாங்களே தவிர யாரும் ஸ்கூட்டர் மானியம் தான் கொடுக்குறாங்களே தவிர ஃப்ரீயாலாம் யாரும் ஸ்கூட்டர் கொடுக்கல. அதுக்கப்புறம் சோறு போடுறீங்க, விட்டா ரேஷன் அரிசியும் சேர்த்து கேட்பாப்புல போல. ஏன் ரேஷன் இல்லை, ஏன் அதுக்கு கூட நம்ம நாட்டில் வக்கில்லாம இருக்கும்? வக்கில்லாம தான் இருக்கும். ஆனா அவரோட கேள்வி அதுக்கு உள்ள இன்னொன்னு இருக்கு. இந்த இலவசங்கள் உண்மையிலேயே போய் சேர வேண்டியவங்களை சேர்ந்திருக்கா? அதாவது அதுக்கு தகுதியான ஆட்களை நீங்க லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு மட்டும் அந்த இலவசத்தை கொடுக்குறீங்களா? எல்லாருக்கும் போகுது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, இந்த நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த மின்சார இதுல ஒரு பிரச்சனை. அதை அவங்க அந்த பட்டியலில் கொஞ்சம் பிரச்சனை, இந்த மாதிரி பட்டியலில் இருக்கிறத மாற்றினா அது மாநில சுயாட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தான் வழக்கம் போல கொண்டு போய் போட்டுச்சுன்னு வைங்கள. அந்த மின்சார இதுல தான் 100 யூனிட் மின்சாரம் நீ ஏன் ஃப்ரீயாக கொடுக்குற? அந்த கேள்வி அவங்களுக்குள்ள வருது. அதாவது அந்த மின்சார யூனிட்லேருந்து ஆரம்பிச்சுதான் ஒவ்வொரு பிரச்சனையா அவர் வெளியில கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் கரெக்டா சொல்றாரு, நாங்க இது வரைக்கும் எல்லா தேர்தல் நடந்து முடிஞ்ச தேர்தலையும் பார்த்துருக்கோம், நடக்க போற தேர்தலையும் பார்த்துருக்கோம்.
நீங்க எல்லாத்துக்கும் என்ன பண்றீங்க, அட்ராக்டிவா அதான் உனக்கு நான் இதை தர்றேன், எனக்கு நீ ஓட்ட கொடு. அவனுக்கு முழுக்க முழுக்க மாதிரி இலவசமா எத்தனை நாளைக்கு கொடுத்து சார் உங்களால ஓட்ட முடியும் அப்படின்றதுல ஆரம்பிச்சுதான் இது எல்லாமே வந்திருக்கு. அவர் கேட்ட கேள்வி இந்த 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குற, அந்த 100 யூனிட் எல்லாருக்குமே நீ ஃப்ரீயா கொடுக்குற. அந்த 100 யூனிட்டுக்கு மேல போறதுக்கு தான் காசு. அந்த 100 யூனிட்டை நீ ஏன் எடுத்துக்கிற? இல்லாதவனுக்கு கொடுக்கிறது நியாயம். ஆனா கட்ட முடிஞ்சவனுக்கு சேர்த்து நீ அந்த 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குற பத்தியா, அது ஏன்? அவர் கேட்ட கேள்வி கரெக்ட். அது ஏன்? அவனால கட்ட முடியும், ஆனா அவன் என்ன பண்றான், இவனோட சேர்த்து அவனை அனுபவிச்சுக்கிறான். அந்த காசு நீ ஏன் பேர் பண்ணிக்கிற? இதைத்தான் அங்க ஐயா நீதிபதி ஐயா கேட்டுக்க. ஆனா நீதிபதி ஐயா கேட்டதுல இன்னொரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த கட்ட முடிஞ்சவங்க ஏன் அதை ஃப்ரீயா அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்கிறாருல, உண்மையில ஐயாவோட பேச்சுக்கு உடன்படுறோம், நியாயம். அவர் கேட்டது செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. உனக்கு அதை கேட்பான் இல்ல, கை கால் நல்லா இருக்கு ஏன்டா பிச்சை எடுக்கிறப்பான் இல்ல, உண்மைதான். அதே மாதிரிதான் இதுவும். இப்போ அவர்கிட்ட அதாவது எந்த ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம கிட்ட இருந்தா முதல்ல ஆரம்பிக்கணும். முதல்ல நம்மளை மாத்திக்கிட்டானே மற்றவங்களை மாற்ற சொல்லணும். இப்போ ஐயா நீதிபதி ஐயாவுக்கு ஒன்றும் குறைச்ச சம்பளம்லாம் கிடையாது. எல்லா நீதிபதிகளுக்கும் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் அதெல்லாம் கொட்டி கொடுக்குறாங்க. அங்கே மற்ற நீதிமன்றங்களை தவிர, நம்பிக்கையில் சொல்கிறேன், நீதிமன்றங்களை தவிர மற்ற இடங்களை சம்பளம் தாண்டி சராமரியாலாம் அள்ளிட்டு போகிறாங்க. டெய்லி மூட்டையில தான் அள்ளிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குல்ல. அவங்களுக்குலாம் எதுக்கு அரசாங்கம் சலுகை கொடுக்கணும்? நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளால இதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ண முடியும். அதாவது அவங்களுக்கு அரசாங்கம் காரு கொடுக்கும், அவங்களுக்கு அரசாங்கம் வீடு கொடுக்கும், அவங்களுக்கு அரசாங்கம் வேலை செய்யறதுக்கு ஆளு கொடுக்கும். இதெல்லாம் பத்தாதுன்னு மின்சாரம் ஃப்ரீயாக கொடுக்கும், பேப்பர்லேருந்து டெலிஃபோன் பில்லேருந்து அவங்க பண்ணுற டிராவல்லேருந்து பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாமே ஃப்ரீ. குடிக்கிற தண்ணிலேருந்து கழுவுற தண்ணி வரைக்கும் அத்தனையும் ஃப்ரீ. இல்லை சார் உண்மை, அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு அரசாங்கம் டேக்ஸ் முதற்கொண்டு கட்ட வேண்டியதே கிடையாது. அதுக்கு அரசாங்கம் டேக்ஸ் கட்டும். ஏன் இதையெல்லாம் நாங்கள் எங்ககிட்டேருந்தே ஆரம்பிக்க எங்கே சொல்லி பாருங்களேன். இனிமே எங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு தவிர மற்ற எதுவுமே எங்ககிட்ட அரசாங்கத்துக்கிட்ட வேண்டாம், எல்லாத்தையும் நாங்களே செய்கிறோம். செஞ்சு பாருங்க சார். இப்போ ஒரு டிடிஆர் இருக்காருன்னு வைக்கல, அவருக்கு ட்ரெயின் டிராவல் ஃப்ரீ. ஏன் சம்பளம் வாங்கலை, காசு வாங்கலை, வேலை செய்கிறது தானே காசு. அப்புறம் தேவையில்லாமல் அவங்ககிட்ட காசு வாங்குறிய, அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறிய. எவ்வளவு அரசாங்கம் சலுகைகள் அள்ளி கொடுக்குது அரசாங்க அதிகாரிகளுக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் எம்எல்ஏ எம்பி. எதுக்கு? அவங்க மக்கள் பணிக்குத்தானே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு? ஏன் அவங்க சார் உள்ளுக்குள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள வடையெல்லாம் 4 ரூபாயா சார் சொல்றாங்க, சட்டமன்றத்துக்குள்ளேயும் கிட்டத்தட்ட அதே தான். ஏன் இல்லாதவங்களா என்ன வாங்கி கொண்டு அடுக்கி கொடுக்க, வாங்கி சாப்பிட்டு போறது, அள்ளி கொடுக்கறது, வெளியில கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்க முடியாது? அதெல்லாம் அவங்கெல்லாம் முடியும். அப்ப நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் இந்த அரசாங்க அந்த சக்கரத்துக்குள்ளேயும் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கிறாங்களா சார்? எதுக்கு சார் அவங்களுக்கு அவ்வளவு சலுகை? உங்க மனசுல இருக்கிறது நீங்க சொல்லிட்டீங்க, எங்க மனசுல இருக்கிறது நாங்க சொல்றோம், வேற எதுவும் கிடையாது. மற்றபடி இது ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறது 100% அவங்க கேட்கறது தகுதியான ஆட்களுக்கு கொடுங்க. ஆனா அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்குறீங்க? அதைத்தான் அவங்களும் கேட்கறாங்க. அவங்க கேட்கறது தப்பு இல்லை அப்படின்றப்ப நான் கேட்கறதுலையும் தப்பு இல்லை. அதை பண்ணி இங்க இந்த இலவசம் சொன்னீங்க பத்தியா, அந்த இலவச காலை உணவுன்னு சொன்னீங்க பத்தியில, யோசிச்சு பாரு. தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறிய மாநிலமா இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் சோறு போறேன், உன் வயிறை காய விடாம நான் பாத்துக்கிறேன், படிக்கிறத மட்டும் நீ பாரு. சொல்லி வளர்த்தாங்க, பிச்சை எடுத்தாலும் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி வளர்த்த ஊரு சார் இது. வெறும் இலவசம், மடிக்கணினி இலவசம். ஆமா, அவங்களால வாங்க முடியாது, அதுக்காக மடிக்கணினி இலவசம். சைக்கிள் இலவசம். யாருக்கு சைக்கிள்? எல்லாருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க பூரா சைக்கிள் இலவசமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு. எல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கும் இல்லை, இந்த பிரைவேட் ஸ்கூலு, அப்புறம் பெரிய சிபிஎஸ்சி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு. பஸ்ஸில் தொங்கிட்டு வந்துச்சு பிள்ளைய, அந்த சைக்கிள் வந்ததுலேருந்து நிம்மதி அதிகமாட்டு கிளம்பி போனுச்சு. அந்த சைக்கிள் எவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்கு உதவியா இருந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூட்டர் மானியத்துக்கு கொடுத்தாங்க தான், இல்லைன்னா சொல்லலை, மானியம்தான். நீ வாங்க, உனக்கு 25,000 உனக்கு கொடுக்க தகுதியான எல்லாருக்கும் வாங்கி ஸ்கூட்டரை கொடுத்துடலையே சார். உள்ளதே யாருக்குமே கிடைக்காம போயிடுச்சு சார். இப்போ வர ஒன்றும் இல்லை, இந்த மகளிர் உரிமை தொகை அதை வேற இது பண்ணியிருக்க,
இதை ஏன் நீங்க கொடுக்குறீங்க? அந்த இதுக்கு வேற போயிருக்க. இப்பெல்லாம் நீங்க நேரடியா பணம் போடுறீங்கல்ல, உங்களுக்கு இப்படிலாம் பணம் போட்டா அவங்களோட வாழ்க்கை அப்புறம் அவங்களுக்குலாம் வேலை செய்யறதுக்கே தோணாது, எதுவுமே கத்துக்க தோணாது. வேலையே செய்யாம வெகுமதி 2000 ரூபாய் வச்சு நீங்க வாழ்ந்துருவீங்கள. இப்பதான் வந்து 2000 இருக்கா, இதுக்கு முன்னாடி வெறும் 1000 ரூபாய் தான். அந்த 1000 ரூபாய்க்கு எவன் கஷ்டப்படுறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இடையில சில பேர் சலுகைகளை அனுபவிக்கிறாங்க சார், இல்லைன்னு சொல்ல கிடையாது. அது சில நேரங்கள்ல எல்லா இடத்துலயும் ஒரு நீதிபதி வீட்டுல 100 கோடி ரூபாய் கடந்துச்சு, 100 கோடி ரூபாய் கடந்துச்சு. அதை எவனாச்சும் கேட்டோமா? இல்ல கேட்க முடியுமா? எங்க அந்த பணம் வந்துச்சு? கூப்பிட்டு வேற எவனாச்சும் இது வரைக்கும் அந்த மாதிரி மாட்டிதான். ரயில்ல ஒரு 4 கோடி ரூபாய் மாட்டுனுச்சு, தூக்கி கொண்டே உள்ள வச்சாங்க. இல்ல தங்கம் கடத்துனாங்க, ஏர்போர்ட்லயும் தங்கம் கடத்துனாங்க, அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் உள்ள வச்சாங்க. இல்ல இது வரைக்கும் அந்த நீதிபதியை கொண்டு உள்ள வைக்க முடிஞ்சா? ஏது உனக்கு 100 கோடி ரூபாய் சொல்லு, கேட்கணும்ல. ஏன் கேட்கல? அப்ப எல்லா நீதிபதிகளும் இப்படித்தான் இருக்கிறாங்க, பண்ணிடலாமா சார்? ஒருத்தன் வேணும் படிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறான், அவனுக்கு படிக்கிறதுக்கான அந்த வசதி இது அத்தனை. அந்த மகளிர் உரிமை தொகை இலவச பஸ் போய் கேட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு அந்த இலவச பஸ்ஸுக்காக 1 கிலோமீட்டர் நடந்தும் போறாங்க, 1 மணி நேரம் நின்னும் போறாங்க சார். எந்த பஸ்? அந்த இலவச பஸ். ஏன் அவங்களால ஏறி போக முடியாது? செலவழிக்கிறவங்க செலவழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, செலவழிக்க முடியாதவங்க தான் எப்படி அதை சேமிக்கலான்னு பாக்குறாங்க. அதுக்காகத்தான் அந்த இலவசம். இலவசம் ஒண்ணு யாரும் இங்க சும்மாலாம் கொடுத்துடல சார். ஏதோ அரசாங்கம் எங்களுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி நான் வாங்குற ஒவ்வொன்றுக்கும் வரி கட்டுறேன். நான் வாங்குற ஒவ்வொன்றுக்கும் உண்மையிலேயே குடிக்கிற தண்ணி, நார்மல் தண்ணி, அந்த குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாத்துக்கும் வரி கட்டுறேன். 1க்கு 2க்கு அப்புறம் நான் துப்புற எச்சி, இதுக்கு மட்டும்தான் நான் வரி கட்டல சார். உண்மை. இத்தனையும் அதுக்கும் கூட மூலப்பொருட்களுக்கு நான் வரி கட்டிட்டு தான் இருக்கேன். நான் சாப்பிட உள்ள போற பத்தியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நான் வரி கட்டிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே எங்களுக்கு அப்படி அரசியல்வாதி அந்த அரசாங்கம் என்ன உழைக்குது? எங்களுக்கு இலவசம் சொல்லி அதை எதையும் கேவலம்ல படிச்சிடாதீங்க. இதே நீதிபதி என்ன சொல்லியிருக்கேன்னா, நாட்டுல ஊழல் திண்டாடுது, அவன் கருப்பு பணம் கொட்டி கிடக்கு, அந்த பணத்தை கண்டு எனக்கு நெஞ்சு பொறுக்க மாட்டேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற எல்லா கருப்பு பணத்தையும் வெளியில எடுத்துட்டு வரணும். அதுக்கு இந்த அரசாங்கம் வேலை செய்யணும். நியாயம். படிக்கிற பிள்ளைய கல்வி கடனை கட்ட முடியாம தவிக்குது, விவசாயி வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம தவிக்கிறா, தனிப்பட்ட குடும்பங்கள் கடன் சுமையில கடந்து சாவுது. அதுக்கு அதை தள்ளுபடி பண்ணணும். அதை விட்டுட்டு பெரும் முதலாளிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்றாங்களே, இந்த அரசாங்கம் வழங்குமா? இதெல்லாம் மக்களுக்கான அரசாங்கமா? அதை கேட்டுக்கணும் சார். வேலை வாய்ப்பின்மை. அங்க ஃபேக்டரி வருது, ஃபேக்டரிக்கு தான் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க, மானியமா கொடுக்குறாங்க. நிலத்தை மானியமா கொடுக்குறாங்க, கரண்ட் மானியமா கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் மானியமா அவங்களுக்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சும்மா ஒரு 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு ஏமாத்து வேலையை எங்கேயாவது பார்த்தது உண்டா? கேட்கணும். அப்படி நீதிபதி கேட்டிருந்தா அது நியாயம். மருத்துவம் பார்க்க முடியாம அவன் சாவுறான், மருந்து வாங்க முடியாம அவன் சாவுறா. இந்த மருத்துவத்தை கல்வியை ஃப்ரீயா கொடுக்க முடியாத அரசாங்கம் என்ன மாதிரியான கேவலமான ஒரு அரசாங்கம்? இதை கண்டு என் நெஞ்சு வெம்புது. அப்படி சொல்லியிருந்தா அது நியாயம். இதையெல்லாம் பேசாம 3 வேளை சோத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கவனுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது பத்தியலா, அதுல போய் கை வைக்கணும்னு நினைக்கிறேன். இலவசம் எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க? அது தப்பு. உண்மையில இலவசம் கொடுக்கணுமா? கொடுக்க கூடாது. இலவசம் எதிர்பார்த்து மக்களை நிக்க விடாம ஆக்கணும்ல, அதுக்கு மக்களை தயார்படுத்தணும்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா சுயமரியாதையும் தன்னோட கௌரவத்தையும் அவன் தனிப்பட்ட முறையில் காப்பாத்திப்பான். கரெக்ட். அந்த இடத்துல அங்கே போய் என்ன, அதுக்கு நீங்க யாரை கேட்கணும்? வர்றதை தடுக்கணுமா, இல்ல வர வைக்க வேண்டியதை வர வேண்டிய இடத்துல வர வைக்கணுமா? யோசிச்சு பாருங்க. அதைத்தானே இத்தனை நாள செஞ்சிருக்கணும். ஏன் செய்யல? ஏன் கையெழுந்த விட்டாங்க? ஏன் எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க? ஒரு 1000 ரூபாய்க்கு ஏன் அவ்வளவு அடிச்சுக்கிறான்? 5 கிலோ அரிசிக்கு ஏன் கால் கடுக்க வந்து ரேஷன் கடையில் நிக்கிறான்? ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்த வீட்டுல கரண்ட் இல்லாம தவிக்கல? படிக்கிற பிள்ளை மேல ஏறி வரணும் இல்லையா? ஏன் வர முடியல? இருக்கிற பிள்ளையெல்லாம் தகுதி இல்லாத பிள்ளையெல்லாம் ஏன் முடியல? அதையெல்லாம் கேட்டு அதை சீர்படுத்தணும் சார். அதை விட்டு இப்படி ஈஸியா எல்லாரும் எங்களை தான் போட்டு அடிச்சு புரிய, நாங்களும் எதுவும் பேச முடியாது இல்லையா? உங்களை எல்லாம் பார்த்து என்னத்தை பேச முடியும்? நாங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு தான் போகணும். ஐயா சொன்ன கருத்துக்கு உங்களுடைய கருத்துன்னா நீங்க சொல்லுங்க. நன்றி.